திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். என் பேரு கோனஹாமரு. முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்ட்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வேலைக்காகாது. இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. இதத்தான் நீ அழகான ஜுட்ஸ்னு சொல்றியா? பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத. உன்னோட ஹெட்பேண்ட் என்னாச்சு நருட்டோ? அதை எப்பவும் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஓரியன்டேஷன் முடியற வரைக்கும் நான் அதை போட்டுக்க மாட்டேன். அது புதுசா இருக்கணும்ல. அப்படின்னா ஹெட்பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமான ஒரு போட்டோல நீ பாக்குறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி தெரியற. நிஞ்சா ட்ரைனிங்க்கும் மிஷனுக்கும் இந்த போட்டோ தான் கொடுக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம். போட்டோல இருக்கிறது யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் புரியுற மாதிரி முதல்லயே சொல்லிருக்கலாமே. வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். என்னோட பேர் நான் இருந்தாலும் இவனும் பெரிய தரவழிதான். ஏதோட தடுக்கி விட்டுருச்சு. தலைவரோட பேரனுக்கு எதுவும் ஆகல. அது மட்டும் இல்ல, நீங்க தடுக்கி விழுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒன்னும் ஆகல. இந்த வாண்டி யாருன்னே தெரியலையே. என்னது இந்த பையனா? வாய்க்கு வந்தபடி கதை சொல்லுவான். பிரச்சனையோட மறு பெயரே இவன் தான். இங்க என்ன பண்றான்? உண்மையை சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனஹாமருவை விட்டு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோகாகேவோட அன்பான பேரன். உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன் நினைச்சேன். 3வது ஹோகாகே என் தாத்தான தெரிஞ்சது இப்போ உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. இவன் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. இங்க நடக்கிற எதுவும் நல்லதுக்கு கிடையாது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க மரியாதைக்குரிய 3வது ஹோகாகேவோட அன்பான பேரை இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? இவங்க கூட சண்டை போட்டு நீங்க தரம் தாழ்ந்து போக கூடாது. நான் தான் உங்க எலிட் நிஞ்சா ட்ரைனர். நான் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான். இங்க இருக்கிறதுல சிறந்த ட்ரைனர் நான் தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அடுத்த ஹோகாகே ஆவறது தான் உங்களோட கனவு. எனக்கு நல்லா தெரியும். அந்த கனவு நினைவாக நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டு தான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? இவ்வளவு நேரம் சேர்த்துக்கிட்டு பேசுறேன். நருட்டோ பின்னாடியே போனா, ஆனா அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு தெரியல. நருட்டோ கூட போயிருக்கா. அப்படி நடக்க கூடாது. கோனஹாமரு எங்க இருக்கீங்க? என்னோட குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் இப்படி மாறிட்டானா? காலையில இருந்து இப்படி நிறைய தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டான். இதுக்காகவே அவனோட விடாமுயற்சியை பாராட்டணும். ஆனா அந்த நருட்டோ கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சா அவன் இன்னும் மோசமா மாறிடுவான். நருட்டோ அவனுக்கு மோசமான விஷயங்களை கத்துக் கொடுக்க மாட்டான். ஆனா அப்படி நடந்துட்டா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். போதும் நிறுத்துறியா? கோனஹாமரு நீதான் எனக்கு நல்லாவே தெரியும். மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. நீ திறமைசாலின்னு மத்தவங்க சொன்னாங்க, ஆனா இப்பதான் நம்புறேன். இங்க பாரு, இனிமே நான் தான் உன்னுடைய சிஷ்ய புள்ள. அது மட்டும் இல்ல, எங்க தாத்தா கிட்ட நீ பண்ணி காட்ட அந்த ஜுட்சு வித்தையை எனக்கும் கத்து கொடுக்கணும். ஆனாலும் நீ நல்லாவே ஜோக் அடிக்கிற. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ப்ளீஸ் தலைவா. தலைவனா? ஆமா, நீதான் தலைவன். தலைவர் வாழ்க. இதுக்கு மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? இத பாரு, நீ மாஸ்டர் நிஞ்சா ஆகணும்னு நினைச்சானா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ உன்னுடைய கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? இந்த கேட்டோ? நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்கரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சா கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. இது நல்லா இருக்கே. நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. இத பாரு, சக்கரா என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். சக்கராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சு தான் ஜுட்சு செய்ய முடியும், சரியா? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கும். அத நிஞ்சாக்கள் மிஸ்டிக்கல் எனர்ஜி கூட ஒன்னு சேர்த்து பயிற்சி செஞ்சு மெருகேத்துவாங்க. இந்த 2 சக்கராஸும் ஒன்னு சேரும்போது தான் ஸ்பெஷலான ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தையை கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இத பாரு, நிஞ்சா டெக்னிக்ஸை பத்தி நீ படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அப்படியா? அது என்னது? நீ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அது 2 விஷயமாச்சே. சரி, நீங்க சொல்றத கேக்குறேன். அப்படியா? அப்ப உனக்கு இப்ப நிறைய சவால்கள் கொடுக்க போறேன். தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன் தலைவரே. பிரமாதம். முதல்ல எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டு.
கவலைப்படாத, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. தெரியலனா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நான் என்னவா உருமாறுறது? அங்க பாத்தியா, அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே, டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? கிட்டத்தட்ட பார்க்க அப்படிதான் இருக்கு. எனக்கு அதுக்கு சம்மதமே இல்ல. இங்க பாருங்க, அடுத்த தடவை என்ன மாதிரி ஊர்மாற முயற்சி பண்ணும்போது என்ன விட அழகா தெரியணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே மிரட்டிட்டு போறாங்க. தப்பு செஞ்சது நீ, அடி வாங்குறது மட்டும் நானா? அடுத்ததா நம்ம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். அழகான பெண்களா? வாங்க போவோம். இது ஒண்ணு உன்னோட ஸ்கூல்ல இருக்கிற லைப்ரரி கிடையாது நாருட்டோ. நினைச்சது நடக்கல. பரவாயில்ல. இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்த பாப்போம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். டிரான்ஸ்ஃபார்ம். எதுக்காக எப்பவும் என்னைய வெளுக்குறாங்க? மன்னிச்சிருங்க. நான் ஹொக்காகேயோட பேரங்கிறதால எதுவும் பண்ண மாட்டாங்க. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. அழகான ஜுட்சு எப்படி செய்யணுங்கிறது கண்டிப்பா இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஒழுங்கா பயிற்சி எடுத்தா போதும், சாதிப்ப. பயிற்சி எடுக்கணும், அவ்வளவுதானே தலைவரே? இத பாரு, பெண்களுடைய உடல் உருவம் அப்படியே இருக்கணும். தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம். இது எப்படி இருக்கு? ஆனா என்னப்பா இது, பாக்குறதுக்கு பேரல் மாதிரியே இருக்க. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. இது எப்படி இருக்கு? இல்ல இல்ல, இன்னும் ஒல்லி ஆகணும். அது முதல்லயே சொல்லிருக்கலாமே. இப்ப பாருங்க. ரூட்டோ, ஹொக்காகேவோட பேரனை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனோட பிளான் என்னன்னு கூட தெரியல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? நிஞ்சாவிலே மிக உயர்ந்த ஜோனின் லெவல்ல சேர்ந்தவனா. வருங்கால ஹொக்காகேவுக்கு நான் தான் பயிற்சி கொடுக்கணும். என்னோட மாணவர்களை யாராவது தொந்தரவு பண்ண நினைச்சா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அது சரி, நீ எதுக்காக அப்பப்போ உங்க தாத்தாவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரை யாரும் மறந்துட கூடாதுங்கிறதுனால தாத்தா கோனஹாமருங்கிற இந்த கிராமத்து பேரையே பழங்காலத்து பேரா இருந்தாலும் வச்சுட்டாரு. ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த பேரை சொல்லி அந்த கிராமத்துல என்ன கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரிய மாட்டேன். லார்ட் ஹொகாகேவோட பேரை நான் மட்டும் தான் தெரியுவேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. என்னை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் என்ன பார்க்கணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சுக்கணும். அதனால தான் நான் உடனே ஹொகாகே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் மக்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் சரிதான். உன்ன மாதிரி ஒரு வாழ பையனை ஹொகாகேவா ஏத்துப்பாங்களா என்ன? நிஞ்சா பயிற்சி எடுக்கிறதால மட்டும் நீ ஹொகாகே ஆக முடியும்னு கனவு காணாத. என்னது? அது அவ்வளவு சுலபம் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை ஹொகாகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு ஹொகாகே ஆறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பேட்டில்ல என் கூட மோதி நீ ஜெயிச்சு காட்டணும். லார்ட் ஹொகாகே, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நாருட்டோ பத்தி பேசணும். நிஞ்சா ஐடி போட்டோ நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா? நேத்து ராத்திரி நான் சாப்பிடும்போது அவங்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு நிஞ்சா ட்ரெயினியா மாறினதை பார்த்து மக்கள் ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறான். யாரும் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனோட ஆசை நிறைவேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரையும் அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. அந்த 9 வால் நிறைய அவனுக்குள்ளதா இருக்கு. அந்த பீஸ்ட் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். தெரியாத நம்ம பேசினவங்களையும் நான் சும்மா விட்டதில்ல. நருட்டோக்கும் அந்த 9 வால் நரிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே தெரியாது. அது நம்ம கிராமத்தையே அழிச்சிருக்கும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நருட்டோவை சுலபமா ஏத்துப்பாங்க. 4வது ஹொகாகேவும் இதைத்தான் ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் அவரோட உயிரை விட்டாரு. நருட்டோ வளர்ந்து பெரியவனானதும் எல்லாரும் அவனை ஒரு ஹீரோவை பார்க்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. எனது ஹீரோவா? அந்த நரியோட ஆத்மாவை ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு 4வது ஹொகாகே அதை வீழ்த்தினாரு. நருட்டோவோட தொப்புள் கொடி அப்பதான் அறுக்கப்பட்டது. அந்த சின்ன உடலுக்குள்ள ஒரு நரியோட ஆத்மாவை வச்சுக்கிட்டு நருட்டோ இந்த ஊரையே காப்பாத்தினான். அதனாலதான் அவன் ஒரு ஹீரோ. ஆனா துரதிருஷ்டவசமா ஊருக்குள்ள இருக்கிற யாருக்கும் இந்த கதையை பத்தி தெரியாது. எல்லாரும் மனசுலயும் பயம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீஸ்டால நருட்டோக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பயந்தாங்க. சிலர் நருட்டோ தான் பீஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. பெரியவங்களும் அவங்க குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனாலதான் நருட்டோ கூட யாரும் பழகிறது இல்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஒருத்தரை எல்லாரும் பார்க்கும்போது அன்புங்கிறது மறந்துடுவாங்க. கொஞ்சம் கூட பரிதாபப்படாம எல்லாருமே வெறுப்பாங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்குள்ளதான் அந்த ஃபாக்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? ஊர்ல எல்லாரும் எனக்கு இப்படிதான் பாக்குறாங்க.
அது சரி, இங்க என்ன பண்றீங்க கோனாஹாமாரு? நம்ம வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஹொக்காகே ஆகணும். என் வழியில குறுக்க வராதீங்க. ஆனா ஹொக்காகே ஆவறதுக்கு சண்டை போட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அன்பு, அறிவுன்னு எல்லாமே முக்கியம். 1000 ஜுட்சு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்சுவே முழுசா தெரியாது. டிரான்ஸ்ஃபார்ம். ஹலோ, என் ஜோட்சு பிடிச்சிருக்கா? என்ன இதுக்கே இப்படி பயந்துட்டாரு? ஆனா இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது. நான் இந்த வித்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தயவு செஞ்சு சொல்ற போதும் நிறுத்துங்க. என் பேச்ச கேளுங்க. நருட்டோ உங்களுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்குறான். என்னோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. பயிற்சி பண்ணாதான் ஹொக்காகே ஆக முடியும். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. வாவ், இது பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ஜோடி லெவல் எலிட் நிஞ்சா வாரியர். இந்த வித்தையெல்லாம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு உண்மையான நிஞ்சா யாருங்கிறத நான் இப்ப உனக்கு காட்டுறேன். ஜெயிச்சிருங்க தலைவரே. தயாரா? டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். பாத்தீங்களா, என் ஜுட்சுவை வச்சு உங்களை தோக்கடிச்சிட்டேன். ஷேடோ குளோனிங் கூடவே அவன் கண்டுபிடிச்ச அழகான ஜுட்சுவையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்கான். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்கை நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் புது கண்டுபிடிப்புகளை பாராட்டியே ஆகணும். கலக்கிட்டீங்க தலைவரே. ஆனா என்னோட ட்ரெயினர் என்னாலேயே தோக்கடிக்க முடியல. நானும் எப்படியாவது ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியல. ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? இதெல்லாம் அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா என்ன? ஹொக்காகே ஆகணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு சிறந்த நிஞ்சாவாகணும். உன்னுடைய திறமையை நீ நிரூபிச்சாதான் எல்லாருமே உன்னை நம்புவாங்க. என்ன பார்த்து கத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் சகஜமா பேச கூட மாட்டாங்க. எல்லாரும் எனக்கு எவ்வளவு வெறுத்தாலும் ஒருத்தர் மட்டும் என்ன முழுசா நம்பினாரு. ஆனா அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீ முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும். ஆனா எதுக்கு? நிறைய வேர்வை சிந்த வேண்டியிருக்கும். கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்பதான் ஒரு முழு நிஞ்சாவா மாற முடியும். இத பாரு, ஹொக்காகே ஆகிறதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் எதுவும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ நிஜமாவே ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டனா பேட்டில்ல என் கூட மோதி நீ என்ன தோக்கடிக்கணும். எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? போதும், நிறுத்து. ஏதோ ஆசைப்பட்டு வந்த. இனி எல்லாம் உனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. போ. இந்த நொடியில இருந்து நாம எதிரிகள். என்னால உனக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. ஏன்னா நாளையில இருந்து எனக்கு அட்வான்ஸ் நிஞ்சா ஸ்டடிஸ் ஆரம்பிக்குது. ஆனா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் லார்ட் ஹொக்காகேங்கிற அந்த டைட்டிலுக்காக நம்ம பேட்டில் பண்ணுவோம். அந்த ஒரு நாளுக்காக ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ற கோனாஹாமாரு? ஒரு வழியா